ஓம் சாந்தி. சிவனின் தேவதைகள் பட்டியில் 56வது நாள். வானினுடைய தேதி 10/12/1984. இந்த முரளியில் பாபா முக்கியமாக நமக்கு கொடுத்துருக்கிற டைட்டில் என்னென்னா, பழைய கணக்குகளினுடைய சமாப்தியின் அடையாளம். பாபா சொல்லியிருக்கிறாங்க, பழைய கணக்கை முடித்துவிட வேண்டும். இந்த தினத்திற்கு கொஞ்ச நாளைக்கு முன்னால் தான் போபாலினுடைய அந்த துர்சம்பவம் நடந்திருந்தது. அதில் 40 டன் லீத்தேன் கேஸ் லீக்கேஜ் ஆயிடுச்சு. அதனால் ஆயிரக்கணக்கான மக்கள் அகால மரணம் அடைந்தார்கள். அதற்கு கொஞ்ச நாளைக்கு முன்னால் தான் இந்திரா காந்தியினுடைய அந்த மரணம் நிகழ்ந்தது. ஆக இந்த உலகம் அல்லது இந்த தேசத்தினுடைய சூழ்நிலையே அப்படி இருந்தது, துக்கமயமாக. அகால மரணம் பற்றியும் முரளியில் பாபா சொல்லியிருக்கிறாங்க. தன்னுடைய கடமையை பற்றியும் பாபா நினைவு கொடுக்கிறார். நீங்கள் என்ன செய்ய வேண்டும் இந்த மாதிரி நேரத்தில்? பாபா சொன்ன அந்த மகா வாக்கியம் இன்றைய காலகட்டத்திலும் கூட மிக பொருத்தமானதாக இருக்கிறது. இன்றைய உலகம், தேசம் எல்லாவற்றிலுமே அகால மரணத்தினுடைய செய்திகளை நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். இப்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? இதற்கான பதிலை பாபா இந்த வானிலை சொல்லியிருக்கிறார். நம்முடைய கடமை இந்த மாதிரி நேரத்தில் என்னவாக இருக்க வேண்டும், எப்படிப்பட்ட தயார் நாம் செய்து கொள்ள வேண்டும். பாபா விசேஷமாக சொல்கிறாங்க, பழைய கணக்கை இப்பொழுது ஸ்டாப் பண்ணுங்க. இன்று பாப்தாதா யாரை சந்திக்க வந்திருக்கின்றார், எந்த ரூபத்தில் சந்திக்க வந்திருக்கின்றார்? இன்று பாப்தாதா சாகார சரீரத்தை ஆதாரமாக எடுத்துக்கொண்டு சாகார உலகத்தில் சாகார ரூபதாரி குழந்தைகளை சந்திக்க வந்திருக்கின்றார். இன்றைக்கு பாபா சாகார ரூபத்தை தாரணை செய்து சாகார ரூபத்தில் குழந்தைகளிடம் வந்திருக்கிறார். நிகழ்காலத்தினுடைய பிரச்சனையான உலகம், அதாவது துக்கமான சூழ்நிலை கொண்டிருக்கக்கூடிய இந்த உலகத்தில் பாப்தாதா தன்னுடைய ஆடாத அசையாத குழந்தைகளை பார்த்து கொண்டிருக்கின்றார். யார் குழப்பத்தில் இருந்தாலும் விடுபட்டு பாபாவுக்கு பிரியமாக தாமரை மலராக இருக்கின்றார்களோ அவர்களை பார்த்து கொண்டிருக்கின்றார். தாமரை மலராக இருப்பவர்களை பாப்தாதா பார்த்து கொண்டிருக்கிறார். பிரச்சனையான காலங்களில் கூட எப்படி விடுபட்டு அன்பாக இருப்பது என்ற குழந்தைகளை பார்க்கிறார். பயத்தினுடைய சூழ்நிலைகளை கண்டாலும் பயமற்றவர்களாக இருக்கும் சக்தி ரூப குழந்தைகளை பார்த்து கொண்டிருக்கின்றார். சூழ்நிலை என்னமோ பயமுடையதாக இருக்கிறது, ஆனால் நாம் குழந்தைகள் பயமற்றவராக சக்தி ரூபத்தில் இருக்கிறோம். இந்த உலகத்தினுடைய மாற்றம் செய்யக்கூடிய குழந்தைகள் கவலையற்ற மகாராஜாக்களாக பாபா பார்க்கிறார். அப்படிப்பட்ட கவலையற்ற மகாராஜா குழந்தைகள் சூழ்நிலையில் இருக்கக்கூடிய கவலை அல்லது பிரபாவம் சிறிதும் கூட படாமல் இருக்கக்கூடிய குழந்தைகளை பார்த்து கொண்டிருக்கிறார். உலகத்தில் பயம், கவலை, சோகம் இந்த வார்த்தை தான் நிறைந்திருக்கிறது. ஆனால் நீங்கள் யார்? பயமற்றவர்கள், சக்தி சொரூபமானவர்கள், உலகத்தை மாற்றம் செய்பவர்கள், கவலையற்ற மகாராஜாக்களாக இருக்கின்றீர்கள். உலகத்தில் எவ்வளவு கவலையில் இருக்கிறாங்களோ அவ்வளவு நீங்கள் சுப சிந்தனையில் இருக்கணும். நம்மிடத்தில் சுப சிந்தனையினுடைய ஸ்டாக் இருக்குமே ஆனால் நாம் அவர்களுக்கு என்ன செய்ய முடியும்? அவர்களிலிருந்து பயமுக்து, கவலையினிலிருந்து முக்தி ஆக்க முடியும். அவர்களுக்கு மாற்றத்திற்கான ஒரு நம்பிக்கையும் தென்படும். நீங்கள் சதா சுப சிந்தனையாளராகி சுப பாவனை, சுப விருப்பத்தின் மூலமாக, மானசீக சேவையின் மூலமாக அனைவருக்கும் சுகம் சாந்தியினுடைய அஞ்சலி கொடுக்கக்கூடியவர்கள். ஒன்று ஸ்தூலமான சேவை, உடனடியாக ஏதாவது ஒரு ஆபத்து வருது, அவங்களுக்கு ஸ்தூல ரூபத்தில் நீங்கள் அங்கே போய் சேர்றீங்க. ஸ்தூல ரூபத்தில் போய் சேர்றீங்க, அவங்களுக்கு உதவியும் செய்கிறீங்க. இன்னொரு சேவை என்னவாக இருக்கிறது? தன்னுடைய ரியலைசேஷன் பாவனை மூலமாக, கருணை பாவனை மூலமாக, இரக்கத்தின் பாவனை மூலமாக இங்கே உட்கார்ந்து கொண்டே அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சுகம் சாந்தியினுடைய கிரணங்களை கொண்டு போய் சேர்க்கணும். அவர்களுக்கு உதவ வேண்டும். கொஞ்ச காலத்துக்கு முன்னால் சவுத்தில் தெற்கு பகுதியில் வெள்ளம் வந்தது. மும்பையில் காண்பிக்கப்பட்டது. ஒரு சின்ன குழந்தை தன்னுடைய அப்பாவோடு சேர்ந்து நியூஸ் பார்த்துட்ருக்கிறது. அந்த குழந்தை அழுதுகிட்டே இருக்கிறது. அவங்க அம்மா அப்பாவை போய் சொல்கிறாங்க, ஏன் இவங்களுக்கு இவ்வளோ மழை பெய்யுது, எவ்வளோ வெள்ளம் வந்தது. அழுது அந்த குழந்தை பேசுது. அந்த அம்மா அப்பாவுக்கு ஒரே குழப்பமாக இருக்கிறது.
வெறும் நியூஸ் தான் பார்க்குறாங்க. ஆனால் அந்த குழந்தை ஏன் இவ்வளோ மழை பெய்யுது, ஏன் இந்த ஆபத்து ஏற்படுது, அந்த குழந்தை அழுது. ஒரு சின்ன குழந்தைக்குள்ளே அவ்வளோ ஒரு கருணை இருக்கிறது, இரக்கம் இருக்கிறது, அன்பு இருக்கிறது. இந்த வீடியோ வைரல் ஆச்சு எல்லாருக்கும் மத்தியிலையும். அப்போது நம்முடைய உலகம்ங்கிறது நம்முடைய வீடு. சோசியல் மீடியா அவ்வளவு உலகத்தை ஒன்றிணைத்திருக்கிறது. பிரச்சனைகள் அங்கே நடந்தாலும் அங்கோடு நாம் இங்கிருந்து கொண்டு இணைக்கப்பட்டு விடுகிறோம். கண்களால் பார்க்கிறோம், காதுகளால் கேட்கிறோம். ஆனால் பார்த்த பிறகு கேட்ட பிறகு பாப்தாதாவும் கூட கேட்குறாங்க, அந்த சப்தம் உங்களுக்கு கேட்குதா? அவங்களுக்கு நாம் உதவி செய்கிறதா இருந்தால் எப்படி உதவி செய்வது? நமக்கு பாபா சொல்கிறாங்க, நீங்கள் என்ன ஆகணும்? சுப சிந்தனையாளர் ஆக வேண்டும். உங்களிடத்தில் அவ்வளவு சக்தி இருக்க வேண்டும். இங்கே உட்கார்ந்து கொண்டே அங்கே இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு என்ன செய்ய முடியும்? அவர்களுக்கு சக்திசாலியாக அவர்களை ஆக்க முடியும். அவர்களுக்கு சுகம் சாந்தியினுடைய அஞ்சலி கொடுக்க முடியும். ஆக பாபா சொல்கிறாங்க, அகால மூர்த்திகள் இங்கிருந்து கொண்டு அபியாசம் செய்ய வேண்டும். அந்த ஆத்மாக்களுக்கு சக்தி கொடுக்க வேண்டும். பாபா கூறுகிறார், எப்படி திடீரென்று புயல் வருகிறது கடலில், அதே போல திடீரென்று அகால மரணத்தினுடைய புயல் திடீரென்று வந்து அநேக பேரை ஒரே மாதிரி சேர்த்து இழுத்து கொண்டு போய்விடுகிறது. பிறகு பாபா பாரதத்தை பற்றி கூறுகிறார். பாரதத்தில் சிவில் வார் நடக்கும், இயற்கையினுடைய சித்தம் இருக்கும். இதுதான் ஒவ்வொரு கல்பமும் மாற்றத்திற்கு நிமித்தமாக மாறுகிறது. இந்த முரளி எப்போ நடந்தது? 1984. அந்த துர்சம்பவம் கூட இப்பொழுதும் நேற்றும் நாளையும் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. பாபா பாரதத்தை பற்றி சொல்கிறார். வெளிநாட்டை பற்றி வேறு ரூபம் தென்படுகிறது, அதையும் பாபா சொல்கிறாங்க. பிறகு குழந்தைங்க பாபாட்ட கேட்குறாங்க, பாபா நீங்கள் வந்திருக்கிறீங்க, பாபா ஏன் இதெல்லாம் நடக்குது? அந்த வீடியோவில் அந்த மும்பையில் உள்ள குழந்தை அதை பார்த்துட்டு இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னு அப்பாட்ட அப்பாவியாக கேட்குறது போலவே குழந்தைகளாகிய நாமும் கூட கேட்குறோம், பாபா ஏன் இப்படி ஒன்று சேர்ந்தாற் போல பெரிய பெரிய அகால மரணங்கள் நிகழ்கின்றன அப்படின்னு நாம் கேட்குறோம். பாபா சொல்கிறாங்க, இதற்கு காரணம் இதை நீங்கள் அறிவீர்கள், நீங்கள் அனுபவமும் செய்கிறீர்கள். எல்லாவற்றிற்குமே நேரம் நிறைவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. எல்லாருமே சம்பன்னமாக வேண்டிய நேரம். எல்லா ஆத்மாக்களுமே தான் செய்திருந்த கணக்கு வழக்குகளை முடிக்க வேண்டியிருக்கிறது. துவாபரகோ கலியுகத்தில் செய்த கர்ம கணக்கை எல்லாவற்றையும் முடிக்க வேண்டும். நாம் இப்பொழுது வீட்டிற்கு செல்லணும், எனவே கணக்கையும் முடிக்கணும் இல்லையா? முரளியினுடைய தலைப்பில் கூட பாபா சொல்லியிருக்கிறாங்க, இதெல்லாம் ஏன் நடக்குது? எல்லாருக்கும் வீடு செல்வதற்கான நேரம் வந்துடுச்சு, அக்கௌண்டெல்லாம் முடிக்கணும் இல்லையா? நம்முடைய பாவ கர்மத்தினுடைய கணக்கு இருக்கிறது, நம்முடைய பழைய கணக்கு இருக்கிறது. எவ்வளவு காலமாக உருவாச்சு? இந்த பாவகர்மம் உருவாக ஆரம்பித்தது துவாபர யுகத்திலிருந்து. சத்தியுகம் திரேதாயுகத்தில் நாம் என்ன செய்து கொண்டிருந்தோம்? நாம் சேமித்திருந்த புண்ணிய கணக்கை சாப்பிட்டு கொண்டிருந்தோம். ஆனால் பாவத்தினுடைய கணக்கு எப்போ ஆரம்பிச்சது? எப்போ 5 விகாரத்தினுடைய பிரவேசம் ஆரம்பிச்சதோ அப்போதான். பாவம்னா என்ன? அதற்கான விளக்கம், அர்த்தம் என்ன? எதை பாவம் அப்படின்னு நாம் சொல்கிறோம்? 5 விகாரங்களுக்கு வசமாகி என்ன செயல்கள் செய்தாலும் அதை பாவ கர்மம், தீய செயல், விகர்மம் என்று சொல்லப்படுகிறது. அது இந்த கண்கள் மூலமாக இருக்கலாம், கர்மேந்திரியங்கள் மூலமாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி, விகாரத்திற்கு வசமாகி எந்த செயல் செய்தாலும் அது பாவ கர்மம், அது அக்கௌண்ட் ஆயிடுது. இது துவாபரகத்திலிருந்தே உருவாகி இருக்கிறது. இது முற்றிலும் பூர்த்தியாக்கணும், முடிக்க வேண்டும். யார் யார் உங்கள் சம்பந்தம் தொடர்பில் வந்தாலும் அவங்களோடு நீங்கள் கணக்கு வழக்கை முடித்தாக வேண்டும். அக்கௌண்ட் க்ளோசிங் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் பற்றி நான் கேள்விப்பட்டேன். எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வந்துச்சு. கொஞ்ச நாளைக்கு முன்னால் நானும் கூட ஒரு அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணேன் பேங்க்கில். பேங்க் மேனேஜர் சொன்னாங்க, கேஷியர் சொன்னாங்க, இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இதில் உங்களுடைய பெயர் வேறையாக இருக்குது. பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய பெயரில் வந்து பிகேன்னு போட்டிருக்கிறது. அப்போ உங்களுடைய பெயரை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். பிறகு அவங்களே இதையும் சொன்னாங்க, பெயர் சேஞ்ச் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் ரொம்ப பெருசு. அதையும் சொன்னார், கெசட்டில் வந்து பெயர் மாற்றணும், நியூஸ் பேப்பரில் போடணும், பிறகு பெயர் வந்து மாற்றப்படும். இது பெரிய ப்ராசஸாக இருக்கும். அதுக்கு பதிலாக ஒரு புது கணக்கை ஓப்பன் பண்ணிவிடுங்களேன், பழைய கணக்கை வந்து முடிச்சிடுங்க. அவரே சொல்கிறார் ஓல்டு அக்கௌண்ட்டு,
பழைய கணக்கை முடிச்சிடுங்கன்னு சொல்கிறார். அப்போ உடனடியாக அவர் சொல்கிறார், பிரதர் எனக்கும் என்னுடைய பழைய கணக்கை முடிக்கணும் இல்லையா, பாபா வீட்டுக்கு வந்திருக்கிறோம்னாலே பழைய கணக்கை முடிச்சுட்டு தான் மவுண்ட் அபு வர்றோம். சமர்ப்பண பிதர் அவர் சொல்கிறார். பழைய கணக்கு அப்படின்னு சொன்னதுமே எனக்கு ஞாபகம் வந்துச்சு. நான் ஒரு பேப்பர் வாங்கினேன், எழுத ஆரம்பித்தேன். பிரான்ச் மேனேஜர் மவுண்ட் அபு, டேட்டு, சப்ஜெக்ட், பழைய கணக்கை முடிக்க வேண்டும், க்ளோஸ் பண்ணணும், இது அக்கௌண்ட் நம்பர், இது என்னுடைய பெயர் எழுதி கொடுத்து சைன் பண்ணி கொடுத்துட்டேன். ப்ராசஸ் முடிஞ்சிடுச்சு. இப்போ புது கணக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறதுக்கான அவசியமும் இல்லை, ஏன்னா டாக்குமெண்ட் கொடுத்தாச்சு, ஃபோன் நம்பர் கொடுத்தாச்சு, புது கணக்கு ஓப்பன் ஆகிடுச்சு, பழைய கணக்கு முடிஞ்சிடுச்சு, பழைய கணக்கு க்ளோஸ். அப்போது இங்கே யார் யாருக்கெல்லாம் அனுபவம் இருக்கிறது பேங்க்கில் கணக்கு ஓப்பன் பண்ணுறதுக்கான ஐடியா? ஏன்னா இன்றைய காலம் அப்படி போயிட்டுருக்கிறது. இங்கே அமர்ந்து கொண்டே நாம் ஈஸியாக பேங்க்கில் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிட முடியும். எல்லாருக்குமே அந்த ஒரு வாய்ப்பு இருக்கிறது, எல்லாருக்குமே அக்கௌண்ட் இருக்கிறது. அந்த காலத்தில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். கொஞ்சம் கையில் காயின் இருந்தால் கூட என்கொயரி வரும், எங்கேருந்து வந்திருக்கிறீங்க அப்படின்னு கேள்வி வரும், எங்கேருந்து வந்துச்சு பணம். ஏன்னா சமர்ப்பணம், சரண்டர் என்றாலே எல்லாமே ஸ்வாகா, எதுவுமே நம்மிடத்தில் வைக்க முடியாது. ஆனால் இன்றைக்கு சூழ்நிலை அனுசாரம், கவர்மெண்ட் அனுசாரம், சூழ்நிலையினுடைய அனுசாரம் யஜ்ஞத்தினுடைய பொருளை நாம் டெத் சர்டிஃபிகேட் கூட கிடைக்காது உங்கள்கிட்ட டாக்குமெண்ட் இல்லை அப்படின்னா. இன்றைக்கி சூழ்நிலைகள் அப்படி உருவாகிடுச்சு. நிறைய விஷயங்கள், வசதிகள் கவர்மெண்ட் மூலமாக, ஹெல்த் இன்சூரன்ஸு, கேஸ் சிலிண்டர் சப்சிடி, இப்படி நிறைய விஷயங்கள். இதற்கு உங்களுக்கு டாக்குமெண்ட் இருக்கணும், அக்கௌண்ட் இருக்கணும். இப்போ எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. நான் ஒரு சமயம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருந்தேன். நான் கல்லூரியில் இருக்கும் பொழுது அனௌன்ஸ்மெண்ட் நடந்தது. எந்த குழந்தைங்க இப்போ வரைக்கும் ஸ்காலர்ஷிப் கிடைக்கலையோ, கவர்மெண்ட் சார்பாக கிடைக்கக்கூடிய ஸ்காலர்ஷிப் யார் யார் மைனாரிட்டி பீப்புள் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அது ஜெயின் பீப்புளாக இருக்கலாம், அவங்க எண்ணிக்கையில் கம்மியாக இருப்பாங்க, அவங்களுக்கு கவர்மெண்ட் சார்பாக ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். எனக்கு ஸ்காலர்ஷிப் எதுவும் கிடைக்கலன்னு இந்த பிரதர் சொல்கிறாங்க. அப்போது நாளைக்கு தான் லாஸ்ட் டேட் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஒரு 20 ரூபாய் ஸ்டாம்ப் பேப்பர் வாங்கி நம்ம அதில் எழுதி கொடுக்கணும். பிரதர் சொல்கிறாங்க, நான் அந்த ஃபீல்டில் தான் வேலை செய்தேன், கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை செய்தேன், எனக்கு அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, ஸ்டாம்ப் பேப்பர் விற்கிறவரும் நான் தான், வாங்குறவரும் நானாக தான் இருந்தேன் அப்படின்றாங்க. நான் ஈஸியாக அந்த ப்ராசஸ் பண்ணி முடிச்சுட்டேன். எனக்கு நானே அந்த ஸ்டாம்ப் பேப்பர் ரெடி பண்ணிட்டேன். எனக்கு ஸ்காலர்ஷிப் எதுவும் கிடைக்கல இப்போ வரைக்கும். பிரின்ஸிபல் ஆஃபீஸ் போனேன், எல்லாத்தையும் ஒப்படைச்சேன். அவர் டாக்குமெண்ட் பார்த்தார், என்னை மேலேருந்து கீழே வரைக்கும் பார்த்தார். ஏன்னா அதில் ஒரு கண்டிஷன் இருந்துச்சு, ஃபஸ்ட் கிளாஸ் இருக்கணும் மார்க்கு. ஃபஸ்ட் கிளாஸ் இருந்துச்சு, ஒரு 2 மார்க்கு கம்மியாக இருந்துச்சு, இருந்தாலும் அவ்வளோவா அது இருந்துச்சு இல்லையா. கொடுத்துட்டார், எனக்கு டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துட்டேன். கொஞ்ச நாளுக்கு பிறகு லிஸ்ட்டில் வந்துடுச்சு, அதில் என்னுடைய பெயரும் வந்துடுச்சு, அனௌன்ஸ் ஆகிடுச்சு. எனக்கு ஸ்காலர்ஷிப் கிடச்சிடுச்சு பூனே யூனிவர்சிட்டி சார்பாக. என்னுடைய வகுப்புலேயே என்னை விட அதிகமாக மார்க் எடுத்த சில பேருக்கு ஸ்காலர்ஷிப் வரல. ஏன்னா அவங்க அப்ளை பண்ணவே இல்லை, ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுக்கவும் இல்லை. அப்போ அவங்களுக்கு என்னையை பார்க்கும் பொழுது கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு, நம்ம அதிக மார்க் எடுத்தும் நமக்கு கிடைக்கல ஸ்காலர்ஷிப் அப்படின்னு வருத்தப்பட்டாங்க. ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒரு காலம் இருக்கிறது. பழைய கணக்கை முடிச்சிடுங்க. இப்படி வேறு முறையில் கூட பாபா சொல்லியிருக்கிறாங்க. சேமிப்பு கணக்கை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. இது என்ன பேங்க்? ஈஸ்வரிய பேங்க். இது சங்கமிகத்தினுடைய பேங்க். இது காட்லி பேங்க். எவ்வளவு பெயர் கொடுத்துருக்குறாங்க பாபா. இந்த பேங்க்கில் என்னென்ன பொருள் இருக்கிறது, ஆஃபர் இருக்குது, அதுக்கான கால வரையறை இருக்கிறது. இன்றைக்கி பாபா சொல்கிறாங்க, பழைய கணக்கை முடிச்சிடுங்க. இப்போது கவர்மெண்ட்லேருந்து சொன்னதும் உடனடியாக அந்த விஷயத்தை நம்ம ஏற்றுக்கிறோம். ஏன்னா நம்முடைய சேஃப்டிக்கான விஷயங்களை நம்ம விரும்புகிறோம். நம்ம கையில் செக் கிடைக்குது, பேங்க்கு போகிறேன், அது வரைக்கும் எனக்கு பேங்க் அக்கௌண்ட் இல்லாமல் இருந்துச்சு. எஸ்பிஐக்காரங்க பார்த்தாங்க, இதுக்காகத்தான் நீங்கள் கணக்கு ஓப்பன் பண்ணியா, அப்போ வேறு பேங்க்குக்கு போங்க அப்படின்ட்டாங்க, என்னை அனுப்பிட்டாங்க. பிறகு நான் இன்னொரு பேங்க்குக்கு போனேன், அதில் எனக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்க, அவங்க எனக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்தாங்க.
அப்போது அந்த செக்கை நான் ஒப்படைச்சி அமௌண்ட் எனக்கு கிடச்சிது. பல முறை தன்னைத்தானே நம்ம ரொம்ப சாதாரணமாக நாம் நினச்சிக்கிறோம், நம்மை நானே குறைச்சிக்கிறோம், நமக்கு அதெல்லாம் கிடைக்காதோன்னு. பாபா சொல்கிறாங்க, சத்தியுகத்தில் நீங்கள் மிகப்பெரிய ராஜா ஆவீங்கன்னு. ஆனால் நமக்கு நம்மீதே நம்பிக்கை இல்லை. அப்போது ப்ராசஸும் அது செய்யாமல் இருக்கிறோம், செயல் செய்யாமல் இருக்கிறோம். ஆனால் ஏதாவது ப்ராசஸ் பண்ணால் தானே பயனும் கிடைக்கும். ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறது ரொம்ப முக்கியம். இன்றைக்கு நம்ம எல்லாருமே ஒரு ஃபார்ம் ஃபில்அப் பண்ணணும். இங்கே பிரான்ச் மேனேஜர் யார்? ஸ்வயம் சிவ் பாபா. நாம் கிளர்க்காகிட்டு வந்திருக்கிறோம். நம்முடைய ஹோம் பிரான்ச் எது? இப்போ நம்ம மவுண்டபில் தான் உட்காந்துருக்குறோம். இந்த முரளியில் பாபா சொல்லியிருக்கிறாங்க, நீங்கள் மதுபனத்தினுடைய அலங்காரம் வீட்டிற்கு சேர்ந்துருக்கிறீங்க. நாம் இப்போ சேர்ந்துட்டோம். இப்போ என்ன செய்யணும்? பழைய அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணணும். என்ன அக்கௌண்ட்டு? இதில் என்ன ப்ராப்பர்ட்டி கிடக்குது? 5 பூதங்கள் கிடக்கிறது. அந்த ப்ராப்பர்ட்டி உள்ளுக்குள்ளே கிடக்குது பழைய அக்கௌண்ட்டில். நாம் இப்போ என்ன செய்யணும்? நம்முடைய பிரான்ச் மேனேஜருக்கு என்ன எழுதணும்? லெட்டர் எழுதணும். இன்றைக்கான ஹோம்ஒர்க் இது. இதில் சப்ஜெக்ட் என்ன? இந்த ஃபார்மில் பாபா என்னுடைய பழைய கணக்கை முடித்து கொள்ள விரும்புகிறேன். நான் ரொம்ப இதால் கஷ்டப்பட்டுட்டேன், போதும். அப்புறம் உள்ளே எழுதணும், அப்புறம் சைன் பண்ணணும், கையெழுத்து போடணும், பிறகு டாக்குமெண்ட்டும் சேர்க்கணும். ஏதாவது ஒரு அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுறதா இருந்தால் அதற்கான சோர்ஸ் இருக்கும் இல்லையா? அந்த சோர்ஸ் எல்லாமே சரண்டர் பண்ணணும். செக் புக் இருக்கலாம், பாஸ்புக் இருக்கலாம், ஏடிஎம் கார்டு இருக்கலாம். அதெல்லாம் அங்கேயே நாம் சரண்டர் பண்ணணும் இல்லையா? அப்போது நாம் கூட இந்த 5 விகாரங்களினுடைய சொத்துக்களை, பொறாமை, வெறுப்பு, கண்களை வைத்து உருட்டு மிரட்டுவது, தன்னுடைய பதவி பொசிஷனை யூஸ் பண்ணுறது, விகாரத்துக்கு வசமாகி, இதையெல்லாம் நம்ம என்ன செய்தாகணும்? இந்த பிரான்ச் மேனேஜர்கிட்ட இந்த எல்லா விதமான வசதிகளை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம், விகாரத்தினுடைய விஷயங்களை. அதை நம்ம பாபாவுக்கு முன்னால் சரண்டர் பண்ணணும். இந்த கணக்கு வழக்கு, புதிய கணக்கு ஓப்பன் பண்ணுறதுக்கு பாபா சொல்லியிருக்கிறாங்க, பழைய கணக்கை நாம் முடிச்சிடணும். பழைய கணக்குங்கிறது என்னது? பாபா கூறியிருக்கிறாங்க 3 விதமான விஷயங்கள் இருக்கிறது. அதில் கூட பாபா சொல்லியிருக்கிறாங்க, அக்கௌண்ட் செட்டில்மெண்ட் பண்ணுறதுக்கு முக்கியமான விஷயம் என்னது? ஜென்மமும் மரணமும் ரொம்ப துக்கம். உலகத்தை பொறுத்த மட்டும் இல்லை, ஜென்மம் மரணம் ரெண்டுமே ரொம்ப துக்கமானது, எவ்வளவு வலி நிறைந்த விஷயமாக இருக்கிறது. பாபா கூறுகிறார், இதனால தான் ஜென்ம மரணமே ஏற்படுது. ஏன்னா பழைய கணக்கை முடிக்க வேண்டியிருக்கிறது. உதாரணம் பாபா சொல்லியிருக்கிறாங்க, எப்படி எறும்பு இருக்கிறது, கொசு இருக்கிறது, தன்னை காப்பாற்றிக்க வேணும்னா என்ன செய்கிறோம்? ஏதாவது உபாயம் கடைபிடிக்கிறோம், அது உடனடியாக இறந்தும் போயிடுது. அதே போலவே பாபா சொல்கிறாங்க, இந்த சாதனங்கள் மூலமாக அவைகள் இறந்து போய் விடுகின்றன. அதுபோல் நாம் இப்போது பழைய கணக்கு வழக்குகளை முடிக்கணும். இந்த அகால மரணத்தினுடைய புயல் அவ்வப்பொழுது வரத்தான் செய்கிறது. தர்மராஜபுரியிலையுமே கூட கடைசி நேரத்தில் தண்டனைக்கான பார்ட் இருக்கும். அவங்க அந்த கணக்கு வழக்கை முடிக்கிறாங்க. அது பர்சனல் அக்கௌண்ட்டுன்னு சொல்லலாம். லௌகிக்கில் லோன் அக்கௌண்ட்டுன்னு தனியாக இருக்கும். ஏடிஎம் போகிறோம் அப்படின்னா அதில் காண்பிக்கும் உங்களுக்கு எந்த அக்கௌண்ட்டில் இருந்து பணத்தை எடுக்கணும், சேவிங் அக்கௌண்ட்டில் இருந்தா இல்லை கரண்ட் அக்கௌண்ட்டில் இருந்தான்னு கேட்கும். அது அதற்கான கார்டும் தனித்தனியாக இருக்கும். கிரெடிட் கார்டு இருக்கும், டெபிட் கார்டு இருக்கும், தனித்தனி அக்கௌண்ட். பாபா இன்னொரு அக்கௌண்ட்டை பற்றியும் சொல்கிறார். சில விஷயங்கள் ரொம்ப பர்சனலாக நமக்கு அனுபவம் பண்ண வேண்டியிருக்கும். அதில் பாபா சொல்லியிருக்கிறாங்க, விசேஷமாக 3 விதங்கள் இருக்கின்றன. ஒன்று தன்னை தானே அனுபவிப்பது, தனக்குத்தானே அனுபவிப்பது. நோய்கள், எனக்கு வலி ஏற்படுது, பல்வலி ஏற்படுது, இல்லை உடலில் எங்கேயோ ஒரு வலி ஏற்படுது. எப்பேற்பட்ட பிரியமான மனிதர் எதிர்க்க இருந்தாலும் அந்த வலியை நாம் ஷேர் பண்ண முடியாது. நான் அழுத அவங்க அழலாம், ஆனால் வலியை நாம் தானே அனுபவிச்சாகணும். அதை நாம் தான் சகித்து கொள்ள வேண்டியிருக்கும். அடுத்து பாபா 2வது விஷயம் சொன்னாங்க, புத்தி பலகீனம் அடைகிறது. உலகத்தில் சொல்லப்படுகிறது டிப்ரெஷன், மன அழுத்தம், மனோவியாதிகள், சில சம்பவங்கள் ஏற்படுது, ஏமாற்றம் நடக்குது. அப்போ மனிதர்களால் அதை மறக்கவும் முடியறதில்ல. சரீரம் விட்ட பிறகு கூட அந்த நினைவுகளை எடுத்துகிட்டு போகிறாங்க. ஜென்மம் எடுத்ததுமே அந்த ஆத்மா துக்கத்தை அனுபவித்து கொண்டு இருக்கிறது. 3வது விஷயம் பாபா சொல்கிறார், பூதத்தினுடைய பிரவேசம். சில ஆத்மாக்களினுடைய கணக்கு வழக்கு இறந்த பிறகும் கூட விடுறது கிடையாது. அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க? அவங்க கூடவே வந்துட்டுருக்கிறாங்க, டபுள் ரோல் கடைபிடிக்கிறாங்க. இந்த இன்னொரு ஆத்மாவுக்கு தெரியாது என்ன நடக்குது, இவங்க யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு.
அவங்க கண்ணுக்கு தெரியவும் தெரியாது, உணரவும் முடியாது. அப்போது இந்த ஜென்மத்திலையுமே கூட நிறைய கணக்கு இருக்கிறது, அதுவும் கூட நம்ம பார்க்க முடியுது. இப்படி பல விதங்களில் தண்டனை மூலமாக ஸ்வயம் ஆத்மா தன்னுடைய கணக்கை முடிக்கிறது. அடுத்தது பாபா சொல்கிறாங்க, சம்பந்தம் தொடர்பின் மூலமாக கூட நாம் கணக்கு வழக்கை முடிக்கிறோம். ஆஃபீஸில், ரூமில், காரிய விவகாரங்களில் ட்ராவல் பண்ணும் பொழுது பஸ்ஸில் போண்டிருக்கோம், பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் போவோம், அங்கே சில மனிதர்களை சந்திப்போம், அவங்க சில சமயம் நமக்கு கஷ்டம் கொடுப்பாங்க. இதெல்லாம் என்னது? கணக்கு வழக்கு. இதை நம்ம என்ன செய்யணும்? குஷியாக சுப பாவனையோடு அதை முடிக்க வேண்டும். நம்ம புரிஞ்சுக்கணும், இவங்களும் தேவகுலத்தை சேர்ந்த ஆத்மா, இவங்களுடைய தலையிலையும் கிரீடம் அணியப்பட்டிருக்கிறது. அந்த ரூபத்தோடு அவர்களை பார்க்க வேண்டும். பிறகு பாபா சொல்லியிருக்கிறாங்க, மூன்றாவது, இயற்கையினுடைய ஆபத்துக்கள் மூலமாக கணக்கு வழக்கை முடிப்பது. அப்போ அதன் மூலமாகவும் கணக்கு வழக்கு முடிக்கப்படுது. அடுத்தது பாபா சொல்கிறாங்க, தர்மராஜாபுரியில் சம்பந்தம் தொடர்பின் மூலமாக கணக்கு வழக்கு, இயற்கை ஆபத்து மூலமாக கணக்கு வழக்கு, அதெல்லாம் முடிக்க முடியலன்னா இந்த பர்சனலெலாம் நாம் இங்கே தனக்குத்தானே அனுபவிக்க வேண்டி இருக்கும். அடுத்தது பாபா சொல்கிறாங்க, கணக்கு வழக்கை முடிப்பதற்கான மிஷினரி என்ன ரொம்ப வேகமாக அது இப்போ ஓடிட்டுருக்கிறது. தனக்குத்தானே செக் பண்ணி பாருங்க. நான் பிராமண ஆத்மா தீவிர வேகத்தினுடைய புருஷார்த்தத்தின் மூலமாக பழைய கணக்கு வழக்கை முடித்து விட்டேனா, இல்லை இன்னும் சுமைகள் மிச்சம் இருக்கிறதா, தன்னை தானே செக் பண்ணுங்கன்னு பாபா சொல்கிறாங்க. பழைய கணக்கு முடிந்து விட்டதா அல்லது இன்னும் கடுமையான கணக்கு வழக்கு மிச்சம் இருக்கிறதா? பாபா சொல்கிறாங்க, இதனுடைய விசேஷமான அடையாளம் எது என்னவாக இருக்கும்? நாம் எதையோ ஒன்றை செய்ய நினைப்போம், ஆனால் இன்னொரு நடந்திருக்கும். மனசு விரும்பாது, ஆனால் அதை செஞ்சு முடிச்சிருப்போம். நல்ல கர்மம் செய்யணும் நம்ம நினைக்கிறோம், பாபாவுக்கு நம்ம நன்றியும் சொல்கிறோம். ஆனால் தவறான கர்மம் நம் மூலமாக நடந்துடுச்சுன்னா அதற்கான பொறுப்பு யார்? நல்லது செஞ்சால் பாபாவுக்கு தேங்க்ஸ் சொல்லிடுறோம், கெட்டது செய்கிறோம்னா அதற்கான சக்தி எங்கேருந்து வருது? அந்த கணக்கு வழக்கு தான் சமஸ்காரம். நமக்கே தெரியறதில்ல, நமக்கு அது நம்ம ஏமாற்றம் தந்து விடுகிறது. தைரியம் உற்சாகம் இருந்த போதும் கூட நம்ம என்ன ஆகிடுறோம்? அடிமை ஆகிடுறோம். நம்ம அனுபவம் செய்கிறோம், இப்படி நம்ம நினைக்கவே இல்லையே, எப்படி நடந்துச்சு? பல முறை இப்போ குற்றம் செய்கிறவங்க கூட இருக்கிறாங்க இல்லையா, அவங்க பின்னால் நிறைய பச்சதாப்படுவாங்க, நான் எப்படி இப்படியெல்லாம் காரியம் செஞ்சேன் அப்படின்னு. இது எப்படி நடந்தது? இந்த ஃபைல் எப்படி ஓப்பன் ஆச்சு? இந்த பழைய ஃபைல் எப்படி ஓப்பன் ஆகுது? அவசியம் நம்ம எதையாவது பார்த்துருப்போம், எதையாவது கேட்டிருப்போம். அதன் காரணமாக என்ன நடக்குது? நம்முடைய பழைய ஃபைல் எல்லாமே கூட ஓப்பன் ஆகிடுது. நமக்குள்ளே கூட அந்த பூதம் நுழைந்து விடுகிறது, விகாரத்தினுடைய பூதம். அப்போ பாபா சொல்கிறாங்க, இந்த 3 விதமான அடிமை ஸ்திதி ஏற்படுகிறது. அவ்வப்பொழுது சங்க தோஷம், கெட்ட சகவாசத்தால் வந்துடுது. விரும்பாவிட்டாலும் நிகழ்வது, சிந்திக்காவிட்டாலும் நிகழ்வது, சூழ்நிலைக்கு வசமாகி தோல்வியை அடைவது, இதெல்லாம் அடையாளம். பழைய கணக்கு வழக்கத்தினுடைய சுமை இன்னும் மிச்சம் இருக்கிறது. அப்போ பாபா சொல்கிறாங்க, துக்கமயமான உலகத்தில் துக்கத்தினுடைய புயல் வீசத்தான் செய்யும், அந்த வெள்ளம் வரத்தான் செய்யும். அப்படிப்பட்ட நேரத்தில் பாதுகாப்புக்கான சாதனம் பாபாவுடைய குடை நிழல். குடை நிழல் நீங்கள் பார்க்க முடியும் அந்த இடத்துல. கணபதிக்கு மேலே கூட, பிள்ளையாருக்கு மேலே அழகாக ஒரு குடை காண்பிக்கப்பட்டிருக்குது இல்லையா. இது வெறும் டெக்கரேஷன் கிடையாது, ஆனால் நம்முடைய இந்த நேரத்து ஸ்திதி, நிர்விக்ன ஸ்திதி, அதுக்கான மாடல் தான் அந்த பிள்ளையார் ரூபம். மக்கள் இந்த ரூபத்தை பூஜை செய்கிறாங்க. இது வெறும் டெக்கரேஷன், அலங்காரம் கிடையாது, இது ரியல். நாம் இப்போ எங்கே உட்கார்ந்துருக்கிறோம்? சிவ பாபாவினுடைய குடை நிழலுக்குள்ளே உட்கார்ந்துருக்கிறோம். மதுபனத்தில் நாம் அமர்ந்திருக்கிறோம். இப்போ நாம் பாதுகாப்பாக இருக்கிறோம். ஆனால் ப்ராக்டிக்கலாக உலகத்தில் கர்மத்தில் இறங்கும் பொழுது அப்பொழுதும் இந்த குடைநிழல் எப்படி இருக்கணும்? சதா நம்மீது இருக்க வேண்டும். பாபாவுடைய கை பிடித்து விரல் பிடித்து நடக்க வேண்டும். இந்த பாடல் எப்பொழுது ஒலிக்கட்டும்? என் கூடவே நடந்து வருகிறார் பாபா, இந்த பாட்டு ஒலிக்கட்டும். பாபாவை சதா கூடவே வைத்து கொள்ளும் பொழுது இந்த குடைநிழல், பாபாவுடைய குடைநிழல் நம்மை பாதுகாக்கும். நல்லது. சந்திப்பு விழா கொண்டாட எல்லாரும் வந்திருக்கிறீங்க. இந்த சந்திப்பு திருவிழா
எவ்வளவு அழகானது! இது எப்பேற்பட்ட சூழ்நிலையும் விளையாட்டாக காண்பிக்கும். என்ன நடந்தாலும் சந்திப்பு விழாவை கொண்டாடுவோம், குஷியில் நடனமாடுவோம், மற்றவர்களுக்கும் தைரியத்திற்கான சகயோகம் கொடுப்போம். ஸ்தூலமான ஆடல் இல்லை, மனதின் மகிழ்ச்சியினுடைய ஆடல். சந்திப்பு திருவிழாவை எப்பொழுதும் கொண்டாடி கொண்டே இருப்போம். நாம் எங்கே இருந்தாலும் மதுபனுடைய மேளாவுக்கு வந்திருக்கிறோம், மதுபனுடைய சந்திப்பு திருவிழாவுக்கு வந்திருக்கிறோம். பாப்தாதாவும் கூட அப்படிப்பட்ட சந்திப்பு திருவிழாவை கொண்டாடக்கூடிய குழந்தைகளை பார்த்து மகிழ்ச்சி அடைகின்றார். மதுபனுடைய அலங்காரம் மதுவனத்திற்கு வந்து விட்டார்கள். ஆக அப்படிப்பட்ட சதா தனது எல்லா கணக்கு வழக்குகளையும் முடித்து மற்றவர்களுக்கும் கணக்கு வழக்கை முடித்து வைப்பதற்கு சக்தி சுரபமாக இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு, சதா துக்கம் வலி நிறைந்த சூழ்நிலையில் இருந்தாலும் விடுபட்டு பாபாவுக்கு பிரியமாக இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு, ஆன்மீக தாமரை மலர்களுக்கு, அனைத்து ஆத்மாக்களுக்கும் சுப சிந்தனை கொண்டிருக்கக்கூடிய சிரேஷ்டமான ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவுடைய அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. பாபா இன்னைக்கு யாரை சந்திக்க வந்திருக்கிறாங்க? ஆன்மீக தாமரை மலரை சந்திக்க வந்திருக்கிறார். நாம் எல்லாரும் யாரு? இன்றைக்கு நம்முடைய ஸ்வமானம் என்னவா இருக்கணும்? ஆன்மீக தாமரை மலர்கள் நாம். அடுத்து பாபா டீச்சர்ஸை சந்திக்கிறாங்க. நீங்கள் டீச்சர் இல்லை, நீங்கள் யார்? சேவாதாரி. எந்த சேவாதாரி? ஆன்மீக ரோஜா மலர்கள். நீங்கள் என்ன செய்யக்கூடியவங்க? சேவா செய்யக்கூடிய சேவாதாரிகள். சேவானாலே பாபா டெஃபினேஷன் கொடுக்குறாங்க, சேமிப்பு செய்தல். சேவை செய்யும் பொழுது 21 ஜென்மத்திற்கு நீங்கள் சாப்பிட்டுட்டே இருக்கலாம். ஆரம்பத்தில் இப்பொழுதுலேருந்தே ஆரம்பிச்சிடுச்சு. நம்ம இப்பொழுதே நல்லபடியாக சாப்பிட்டுட்டு தான் இருக்கிறோம். பிரம்ம போஜனம் இங்கேருந்தே ஆரம்பிச்சிடுச்சு. பாபா சொல்கிறாங்க, நீங்கள் யார்? ஆன்மீக ரோஜா மலர்கள். ஆக இன்றைக்கு நாம் எல்லாரும் என்ன செய்யணும்? பேங்க் அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணணும். மேனேஜர் நமக்கு சமிக்கை கொடுத்துட்டாங்க, எவ்வளவு முடியுமோ சீக்கிரம் அதை செஞ்சு முடிச்சிருங்க. அப்புறம்தான் நமக்கு என்ன நடக்கும்? புதிய கணக்கை நம்ம ஆரம்பிக்க முடியும். இப்போ யோகாவில் அனுபவம் பண்ணுவோம், லெட்டர் எழுதணும், மவுண்ட் ஆபு பிரான்ச் மேனேஜர் எல்லாரும் எழுதணும், சப்ஜெக்ட் எழுதணும். என்ன சப்ஜெக்ட்? பாபா, இந்த என்னுடைய பழைய அக்கௌண்ட்டு, இந்த பழைய கணக்கை நான் முடிச்சிடணும். இதில் என்னென்ன எஃப்டி உருவாக்கப்பட்டிருக்கிறது, புண்ணிய கணக்கினுடைய சேமிப்பு இருக்கும், அதை புதிய கணக்கில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அதை பாபா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவார். அப்புறம் உங்களுக்கு மெசேஜ் வரும், நோட்டிஃபிகேஷன் வரும், உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு வாழ்த்துக்கள், உங்களுடைய கணக்கு ஓப்பன் ஆகிடுச்சு, கங்க்ராச்சுலேஷன்ஸ்னு மெசேஜ் வரும். பர்த்டே விஷ் மாதிரி கூட விஷஸ் எல்லாமே கூட வரும். நல்ல நல்ல புதிய புதிய வாய்ப்புகள் என்னென்ன இருக்கிறது பேங்க்கில், அது உங்களுக்கு மெசேஜ் வந்துகிட்டே இருக்கும். அதாவது பாபாட்டேருந்து செய்தி கிடச்சிட்டே இருக்கும். நீங்கள் முதல்ல அப்ளை பண்ணணும், பழைய கணக்கை க்ளோஸ் பண்ணணும். அதற்கான அப்ளை பண்ணலாம். நல்லது. ஓம் சாந்தி.